ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக உன் வாழ்வில் எது நடக்கவில்லை என வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயோ அந்த விஷயத்தை உனக்காக நடத்தி முடித்துவிட்டுத்தான் வெற்றி களிப்போடு உன் வராகி அம்மா உன்னை பார்க்க வந்தேன். இப்போது நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். ஏனெனில் உனது விருப்பங்களையும் ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நான் அப்படியே நிறைவேற்றி முடித்து விட்டேன் என் செல்லமே. கூடிய விரைவில் அது உன் கண் முன்னால் அரங்கேறும் போது நீ அதை பார்த்து வியந்து மகிழ்ந்து எனக்கு நன்றி கூறப் போகிறாய். நீ செய்த சில தவறுகள் காரணமாக கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இத்தனை காலமாக உன் வாழ்வில் இருந்தது. சில தவறுகள் நீ யார் என்பதை உனக்கு சொல்லியது. சில தவறுகள் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாராக இருக்க வேண்டும் என்பதை உனக்கு சொல்லிக் கொடுத்தது. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய். இனிமேலாவது நீ நினைத்ததெல்லாம் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சிந்தித்து செய்யப்பார். எதிர்காலத்தின் சாவி என்பது நீ செய்யக்கூடிய செயல்களில் இருந்துதானே பிறக்கிறது. உனது நம்பிக்கை எனும் வேர்கள் உறுதியாக இருந்ததால் தான் உன்னை காப்பாற்றி உனக்காக உதவி செய்ய உன் வராகி அம்மா நான் வந்து நீ ஆசைப்பட்டது போலவே அப்படியே அதை நிறைவேற்றியும் முடித்து விட்டேன். 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை எல்லாம் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்து விடும் என்பது போலத்தான் உன் கஷ்டமான நாட்களை எல்லாம் நீ கடந்து வருவதற்கு ஒரு வகையில் நானும் காரணமாய் இருந்தேன். இனி எல்லா விஷயங்களும் சரியாகி உன் கஷ்டங்களின் மூலமாகவே உனக்காக நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையையும் நீ பெற்றுவிட்டாய்தானே. எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நல்லதாக மட்டும்தான் நடக்கும். எப்போதும் இனி உன் வராகி அம்மாவை பற்றிய எண்ணத்தை மனதில் வைத்துக்கொள். நீ என்னை நினைத்து எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் தடையோ தடங்கல்களோ வரவே நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அறிந்த நான், ஓய்வின்றி ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தை புரிந்த நான், உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் வெற்றி களிப்போடு ஓடி வந்தேன். நீ நினைத்ததையெல்லாம் அப்படியே உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ வைக்கப் போகிறேன். வாழ்க்கையில் உனக்கு தட்டி கொடுக்கவும் யாரும் இல்லை, உதவி செய்யவும் ஒருவரும் இல்லை என்றுதானே கலங்கிக் கொண்டிருந்தாய். என்னை வணங்கிக் கொண்டிருக்கும் உன்னை தட்டி தாங்கி உன் வாழ்க்கை போராட்டத்தை உயர்த்துவதற்காக வந்து விட்டேன். நம்பிக்கையோடு என்னை வழிபட்டு கொண்டிருக்கும் உனக்கு நல்லது செய்ய வேண்டியது எனது கடமைதானே. திசை தெரியாமல் நதியில் மிதந்து கொண்டிருக்கும் இலை போலதான் நீ உன் வாழ்வில் தத்தளித்துக் கொண்டிருந்தாய். இப்படி சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நமக்கு நல்லது செய்கிறார்களா கெடுதல் செய்கிறார்களா என்பது கூட புரியாமல் ஏன் தான் இப்படி என் வாழ்வில் நடக்கிறதோ என வருத்தத்தோடும் வேதனையோடும் ஏக்கத்தோடும் தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய். நிம்மதியை தேடி நிலையில்லாத விஷயங்களையே பெரிதாய் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் உனக்கு புரிய வைத்து எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் நான் வந்துள்ளேன். கடலளவு கவலைகள் இருந்தாலும் கூட மலை அளவிற்கு தைரியமும் பொறுமையும் நம்பிக்கையும் உனக்குள் இருந்தால் போதும். எல்லா விஷயங்களையும் சுலபமாய் சரி செய்து வாழ்க்கையையும் சிறப்பாய் வாழ்ந்துவிடலாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை வளம் பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன். இனிமேல் நீ கவலையே கொள்ள வேண்டிய அவசியமில்லை. என் வாழ்வில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் என்றுதானே நினைத்து கலங்கிக் கொண்டே இருந்தாய். உனக்கு பிடித்த வாழ்க்கையில் பிடிமானத்திற்காக ஏதாவது ஒன்று கிடைத்து விடாதா என ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததையே உனக்கு பிடிமானமாய் கொடுத்து விட்டேன். நீ ஆசைப்பட்டதையே உன் வாழ்வில் அடையும்படி செய்து விட்டேன். சரியான திட்டமிடலை நீ ஏற்கனவே செய்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் உன் வாழ்வில் இருந்திருக்காது. இருந்தாலும் பரவாயில்லை, வாழ்க்கை பயணம் என்றாலே ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தானே செய்யும். உயர உயர பறந்து சாதிக்கும் வல்லமை கொண்ட கழுகு கூட சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும். அதே போலதான் நீயும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து விஷயங்களை செய்ய பழகு. என் வாழ்வில் ஏன் இப்படி நடக்கிறது என கலங்கிக் கொண்டே இருந்தால் எல்லா விஷயங்களும் சரியாகி விடாது என் செல்லமே. எதை எப்படி சரி செய்ய வேண்டும் என நீதான் துணிந்து முன்வர வேண்டும். வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, நான் இப்படிதான் கஷ்டப்பட்டு கொண்டே என் வாழ்க்கையை வாழ்வேனோ என நீ கவலை கொள்ளவே அவசியமில்லை. எல்லா விஷயங்களையும் சரி செய்யதானே உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன். உன் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்தான். ஆனால் அந்த போராட்டத்தை போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் எப்படி வெற்றியை தராமல் இருப்பேன். இதோ உன் நம்பிக்கைக்கும் தைரியத்திற்கும் போராட்டத்திலிருந்து சற்று மாறாமல் எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்ட உன் துணிவுக்குமாகவே சேர்த்துதான் உன் வாழ்க்கையை இன்பமயமாய் மாற்ற வந்து விட்டேன்.
நீ ஒரு படகில் சென்று கொண்டிருக்கும் போது காற்றின் திசையை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல உன் படகின் திசையை மாற்றினாய்தானே? அதுபோலதான் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நீயும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைத்து கொண்டாய். அப்படிப்பட்ட உனது சிறப்பான சிந்தனை எனக்கு பிடித்து விட்டது. என்னுடைய கடைக்கன் பார்வைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையான உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றாமல் நான் எப்படி நிம்மதியாய் இருக்க முடியும்? நீ கண்கலங்கி காத்திருக்கும் போது ஒரு அம்மாவாக நான் எப்படி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்காமல் இருக்க முடியும்? என்னையே மனதில் நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்வில் பொன்னான திருப்பங்களையும் மாறுதல்களையும் உண்டாக்கப் போகிறேன். எதெல்லாம் உனக்கு வேதனையை கொடுக்கிறது, எதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக இருக்கிறது, யாரெல்லாம் உன்னை புரிந்து கொள்ளாமல் துன்பப்படுத்துகிறார்கள், யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என எல்லாம் அறிந்த நான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறை வினைகளையும் எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களையும் சரி செய்ய போகிறேன். கலங்காதே. வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி உனக்குள் தான் இருக்கிறது. தேவையான மாற்றங்களை உன் வாழ்வில் சரியான சமயத்தில் எடுக்க வேண்டியது உனது பொறுப்பு. புயலில் சிக்கிக்கொண்ட பறவை போலதானே திக்கு தெரியாமல் அலைமோதி தவித்துக் கொண்டிருந்தாய்? சில சமயங்களில் எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயம் புயல் போன்ற நடுக்கத்தை உண்டாக்கி நிலைகுலைய செய்யும். ஆனால் நிலைகுலைவதென்பது ஒரு துளிதான். உடனே நீ சுதாரித்து அதிலிருந்து பறந்து வந்துவிட வேண்டும். அதாவது பிரச்சனைகள் என்ற ஒன்று வந்தவுடனேயே ஐயோ நான் மாட்டிக்கொண்டேனே, என்ன செய்வது, இதை எப்படி சமாளிப்பது என தெரியவில்லையே என அதே இடத்தில் நின்று கொண்டு புலம்பிக் கொண்டிருக்காமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வேலைகளை செய்யப்பார். பிரச்சனையிலிருந்து வெளிவரும் வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். என்னையே வணங்கிக் கொண்டிரும் உனக்கு எனது அருள் முழுவதுமாக இருக்கிறது என் செல்லமே. இனி எல்லா விஷயங்களிலும் நீ சரி செய்து சாதனை படைப்பாய். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கும் தானே இருக்கிறது. உன்னை விட்டு கைவிட்டு போன விஷயங்களை நினைத்து நீ மனம் வெதும்பி இருந்ததெல்லாம் போதும். சோகத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டே இருக்காதே. இன்பத்தில் கூட சிரிக்க முடியாது, துன்பத்தில் கூட அழுக முடியாது என்பது போல்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். பூஞ்சோலையாய் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் வாழ்க்கை எனும் பாலைவனத்தில் நீரூற்றி உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பூஞ்சோலையாய் மாற்ற வேண்டியதும் எனது பொறுப்பு. தேவையில்லாமல் குழப்பமடைந்தால் உன் வாழ்க்கையை அஸ்திவாரமே ஆட்டம் கொண்டு போய்விடும். என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என எதையும் எதிர்கொள்ளும் துணிவோடும் தைரியத்தோடும் உன் வேலைகளை செய்யப்பார். உன் வராகி அம்மா உனக்கு துணையாய் இருக்கும்போது இதைவிட வேறென்ன எதிர்பார்க்கிறாய்? எல்லாவற்றையும் நீ நினைத்ததற்கு மாறாக சந்தோஷமாய் நான் முடித்து கொடுப்பேன். எல்லா விஷயங்களும் இனி நிம்மதியாய் உனக்கு நடந்து முடியும். உன்னுடைய செயல்கள் என்பது உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் விருப்பப்படி நிகழப்போகிறது. காலம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்கிற எல்லா புரிதல்களும் உனக்குள் உண்டாகிவிட்டது தானே? இனிமேலாவது பார்த்து நடந்துகள். நானும் உனக்கு துணையாயிருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்து சந்தோஷத்தை வரவழைப்பேன். நல்லதே உனக்கு நடக்கும். ஓம் வராகி.